Hi, hello everyone. Welcome to SharmysVlogs. இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல். எஸ், ஹேர் ஸ்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில். இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே சாரியில் தான் வந்து வீடியோ பண்ணுவேன். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு காஸ்டியூமை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணியிருக்க காஸ்டியூம் நேம் வந்து லெஹெங்கா. இந்த லெஹெங்காவோட துப்பட்டாவை நான் வந்து எப்படி வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குஜராத்தி ஸ்டைலில் வந்து வியர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டைலில் வியர் பண்ணி என்கிட்ட வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை வந்து நான் சிம்பிளாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சாரியை வந்து நான் லெஹெங்காவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து ரீசெண்டாக டிஸ்கவுண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற பேஜில் இருந்து ஏர்போர்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஏர்போர்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து அன்பேக்கிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏர்போர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி கவரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் கவரை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இவங்க வந்து ஏர்போர்ட்ஸோடு சேர்த்து நமக்கு வந்து அந்த ஏர்போர்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற கேஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்போர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற கேஸாக கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. டபுள் சைடட் பிரைட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாகவே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஹாஃப் சாரியில் வந்து இந்த டபுள் சைட் பிரைட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டைலில் வந்து டபுள் சைடட் பிரைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் சிக் எடுத்து வச்சதுனால என்னோட முடியில் வந்து பெருசாக எந்த சிக்குமே இருக்காது. இருந்தாலும் நான் உங்களுக்கு கோம் பண்ணி காமிக்கிறேன். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிக் டீத்தட் கோம்லேயே வந்து எப்போவுமே நீங்கள் சிக் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது. பின்னாடி நேராக இருக்கான்னு தெரியல. இப்போ நான் யூஸ் பண்ண போகிற பேண்ட் வந்து இந்த பேண்ட் தான்.
நான் ஆல்ரெடி லேயர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது வந்து இப்படி தான் ஜிக்ஸாக்காக வரும். கரெக்டாக வராது. இந்த சைட் போட்டாச்சு. இந்த சைட் போடுவோம். ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட்டட். எனக்கு ஸ்கூல் படிக்கிறச்சோ இவ்வளோ லாங்லாம் சுத்தமாக இல்லைங்க. இவ்வளோ குட்டி ஹேர் தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ லாங்காக பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதை விட லாங்காலாம் இருந்துச்சு, இவ்வளோ தூரம்லாம் இருந்துச்சு எனக்கு ஹேரு. நான் வந்து இப்போ லேயர் பண்ணதுனால எனக்கு வந்து ஹேர் ஷார்ட் ஆகிடுச்சு. வளர்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் லாங்காக வளர்த்துருவேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ரெக்வஸ்டட் ஹேர் ஸ்டைல் தான். நான் எவ்வளோ ஈஸியாக போட்டேன் பார்த்தீங்களா. எனக்கு படிக்கிறச்செல்லாம் வரவே தெரியாது, சுத்தமாக எனக்கு பின்னவே வராது. அம்மாட்ட தான் போட்டுருவேன், இல்லாட்டி பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஆண்டி போட்டு விடுவாங்க, இல்லாட்டி சம்டைம்ஸ் என்னோட பாட்டி போட்டு விடுவாங்க. இப்போ வந்து எனக்கு எல்லா ஹேர் ஸ்டைலும் நானே கற்றுக்கிட்டேன். சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ ஜாஸ்மின் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன் சைடு வச்சிடலாமா? சூப்பராக இருக்குல்ல. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை இந்த சைட் ட்ரை பண்ணலாமா? இது நல்லா இருக்கு. இந்த சைட் தான் நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. இப்படி கூட வைக்கலாம் பின்னாடி. இது எப்படி இருக்கு? இது எனக்கு பிடிக்கல. இப்படி வச்சுட்டு வெயிட், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த ஹேங்கிங்கில் இருக்கிறத இதுக்குள்ளே கொண்டு போயிடலாம்ல. பார்க்கலாம். இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இது கூட நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு இது பிடிக்கல. பாருங்க, நோ, இது எனக்கு பிடிக்கல. இந்த மாடல் கூட நல்லதா இருக்கு. இது வேண்டாம்.
எனக்கு பூவை எடுத்து எடுத்து வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா நசுங்கிரும்ல. இதுவே சூப்பரா இருக்கு. இதுவே சூப்பரா இருக்கே. ஒன் சைடு வச்சிருக்கிறதே அழகா இருக்கு. ஃபைனலி நம்ம இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ஜாஸ்மின் வச்சு பார்த்தாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் இந்த காஸ்டியூம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ரெட்டை ஜடைக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பக்காவாக செமையாக செட் ஆகிடுச்சு. எஸ், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறச்சா ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட மெமரிஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஹேர் ஸ்டைல் vlogsல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் ஷர்மி. ஒரு நிமிஷம் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கு. பாய்.